பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 9வது அதிகாரம் 28-29 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். விசுவாசத்தின் அளவினால் வரும் அற்புதம், த மிரக்கிள் தட் கம்ஸ் ஃப்ரம் த மெஷர் ஆஃப் ஃபெய்த் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். உங்களுடைய விசுவாசத்தின் அளவினால் தான் நீங்கள் பெறப்போகும் அற்புதத்தின் அளவு நிர்ணயிக்கப்படுகிறது. 2 குருடர்களிடம் ஆண்டவர் அவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர்களுடைய விசுவாசத்தின் அளவை பரிசோதிக்கும்படி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். இந்த 2 குருடர்களும் பார்வையடைய வேண்டும் என்று வாஞ்சித்தார்களா? ஆம், அவர்கள் வாஞ்சித்தார்கள். அந்த 2 குருடர்களும் பார்வையடையும்படி இயேசு வாஞ்சித்தாரா? ஆம், இயேசுவும் வாஞ்சித்தார். இப்பொழுது குருடர்களுக்கும் இயேசுவுக்கும் அவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தது. வாஞ்சை இருந்து விசுவாசம் இல்லாமல் போனால் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற சத்தியத்தை இந்த சம்பவத்திலிருந்து இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உதாரணத்திற்கு, இந்த 2 குருடர்களில் ஒரு குருடன் இயேசுவிடம், ஆண்டவரே, நான் இத்தனை வருடங்களும் 2 கண்கள் இல்லாமல் இருந்தேன். இப்பொழுது நீர் எனக்கு குறைந்தது ஒரு கண்ணாவது பார்வையடையும்படி செய்வீராக. ஒரு கண்ணிலிருந்து நான் பார்த்தாலே மீதமுள்ள வாழ்நாளில் எப்படியாவது பிழைத்துக் கொள்வேன் என்று அவன் விசுவாசத்துடன் கேட்டார். ஆண்டவர் அந்த குருடனுக்கு ஒரு கண்ணிலிருந்து மாத்திரமே பார்வையை கொடுப்பார். மற்றொரு குருடன் இயேசுவிடம், ஆண்டவரே, நான் இத்தனை வருடங்களும் 2 கண்கள் இல்லாமல் இருந்தேன். இப்பொழுது நீர் எனக்கு 2 கண்களும் பார்வையடையும்படி செய்வீராக என்று விசுவாசத்துடன் கேட்டார். ஆண்டவர் 2 கண்களும் பார்வையடையும்படி அற்புதம் செய்வார். இப்பொழுது இந்த சத்தியத்தை உங்கள் வாழ்வில் உபயோகப்படுத்தி பாருங்கள். ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் வேண்டும். உங்கள் சரீரத்திலோ உங்கள் சூழ்நிலையிலோ ஏதோ ஒரு அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். உங்கள் வியாதியிலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறீர்களா? ஆம், நீங்கள் நிச்சயமாகவே அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறீர்கள். உங்கள் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க இயேசு வாஞ்சிக்கிறாரா? ஆம், இயேசு நிச்சயமாகவே வாஞ்சிக்கிறார். இப்பொழுது உங்கள் விசுவாசத்தின் அளவு என்ன? பாதி அற்புதம் செய்வார் என்று விசுவாசித்தீர்கள் என்றால் பாதி அற்புதம் உண்டாகும். முழுமையுமான அற்புதம் செய்வார் என்று விசுவாசித்தீர்கள் என்றால் நம் ஆண்டவர் முழுமையான அற்புதத்தை செய்வார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதுபோல பாவத்திலிருந்து மன்னிப்பை மாத்திரம் இயேசு கொடுப்பார் என்று விசுவாசித்தால் பாவ மன்னிப்பை மாத்திரம் கொடுப்பார். அதற்கு மேலாக பாவ மன்னிப்பை மாத்திரமல்ல, பாவத்தை மேற்கொள்ளும் வல்லமையையும் இயேசு கொடுப்பார் என்று நீங்கள் விசுவாசித்தால் பாவத்தை மேற்கொள்ளும் வல்லமையை அவர் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் விசுவாசத்தின் அளவின்படியே உங்களுக்கு காரியங்கள் கைகூடி வரும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தினால் வராதது பாவம். இது முதல் இயேசுவின் மீது இருக்கும் விசுவாசத்தின் அளவு பெருகட்டும். அப்பொழுது உங்கள் அற்புதம் பெருகும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தின் அளவு ஒவ்வொரு நாளும் பெருகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்பதையும் விசுவாசிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறதே. நீர் நன்மை செய்கிறவர், பலன் அளிக்கிற நல்ல தேவன் ஆகியால் எங்கள் விசுவாசம் உண்மையில் உறுதியாய் காணப்பட கர்த்தர் துணை செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிற நன்மைகளை, அற்புதங்களை கர்த்தர் நீர் செய்வீராக. போக்கிலும் வரத்திலும் உடனிலும் கண்மணி போல காத்துருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.